இவ்வளவு ரூடா பேசுறீங்க. ரைட் ரைட் ரொம்ப நன்றி. தூக்குல தொங்குனா அப்புறம் என்ன ஆமா அதான் அதுக்கு அர்த்தம் தான். என்ன அப்ப எங்களை மட்டும் முட்டாள் நீங்க நினைச்சு பேசுவீங்க. ஆனா தூக்குல தொங்குனா சொல்றேன். சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்றீங்க தூக்குல. அதான் சொல்றேன் நான் இந்த கேள்விக்கு தான் பதில். சார் இல்ல சார் அதான் காங்கிரஸ் பண்ணையார் மனப்பான்மையோட செயல்படுதுன்னு சொல்றாங்கல்ல. பண்ணையாரா? அப்ப நீங்க என்ன அடியாளா? அப்படிதான். நீங்க அடியாள் மனப்பான்மை கேக்குறீங்க. நீங்க அப்படிதான் கேக்குறீங்க. சாவுன்றீங்க, வாயை மூடுன்றீங்க, மூடிட்டு போன்றீங்க. என்ன வார்த்தை? அதேதான். சரி ஓகே முடிச்சுக்கலாம் சார். தேங்க்ஸ். எனக்கு ஐயா திருச்சி வேலுச்சாமிகிட்ட பிடிச்சது அவருடைய இனப்பற்று, அவருடைய மொழிப்பற்று, அவருடைய சாதிப்பற்று. வெளியே காட்டிக்க மாட்டார். நம்ம என்ன போட்டுக்குவோம், வேலுச்சாமி தேவர்னு போட்டுக்குவான், பெரிய கடாமீசையை வச்சுக்குவான், அப்படின்னு ஒரு முறுக்கை போட்டுக்கிட்டு ஒரு தார் காரில் ஒரு கம்பீரமாக போயிட்டு இவன் சாதி விரும்பிச்ச பையப்பா. ஆனால் உண்மையிலே நல்ல மனுஷன் இருப்பார், எல்லா சமூகத்துக்கும் உதவி செய்வார், எல்லாம் பண்ணுவார். சாதி மாநாட்டில் கூட கலந்துக்க மாட்டார், சாதி சங்கங்களை கலந்துக்க மாட்டார். ஆனால் பெரிய மீசை வச்சு வேலுச்சாமி தேவர், வேலுச்சாமி நாடாரு, வேலுச்சாமி கோனாரு, வேலுச்சாமி முதலி, வேலுச்சாமி படையாச்சி, வேலுச்சாமி பறையர், வேலுச்சாமி தேவேந்தர் அப்படின்னு காட்டிக்குவான் வெளியே. ஆனால் உள்ளுக்குள்ள அவன் ஜாதி பற்று ஒன்று இருக்காது, பேர பெருமைக்கு போட்டு வச்சிருப்பான். ஆனால் இங்கே என்னன்னா, நாங்கள் காமராஜர் வழி வந்தவர்கள், காமராஜருடைய இது அரசியல் பயிட்டவர்கள், இந்திரா காந்தியும் நேருவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், எங்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது, சாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படிம்பாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தா சாதி சங்க மாநாட்டில் போயிட்டு ஏமி சீரா நீரு, போஞ்சி சீரா நீரு, ஏமி காவாலின்ட்டு உட்காந்துருப்பாங்க.